இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம். மல்டி பிராண்டட் இன்னர் வேர்ஸ், குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ், ஸ்பீடோ ஸ்விம்மிங் சூட்ஸ் மற்றும் நைட்டிகள். பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். பொங்கல் பண்டிகைக்கு இலவச துணிக்கு பதிலாக 1000 ரூபாய் பணம் ஜனவரி 4ஆம் தேதி வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என அறிவிப்பு. குமரகுரு பள்ளத்தில் 45 கோடியே 50 லட்சம் செலவில் புதிய அடுக்குமாடி குடியிருப்பு. ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி. புதுச்சேரி கடற்கரைக்கு செல்ல இலவச பேருந்துகள் இயக்கப்படும். போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க நடவடிக்கை. புத்தாண்டு வருவதை முன்னிட்டு 2000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் தீவிரம். குற்ற சம்பவங்களை தடுக்க நடவடிக்கை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி அரசு சார்பில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி ஏழை மக்களுக்கு இலவச துணிக்கு பதிலாக 1000 ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு சார்பில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி ஏழை எளிய மக்களுக்கு இலவச துணிகள் ஆண்டுதோறும் வழங்கப்படுவது வழக்கம். கடந்த சில ஆண்டுகளாக நேரடி பண பரிமாற்ற திட்டத்தின் கீழ் இலவச துணிக்கு பதிலாக பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் பணம் செலுத்தப்பட்டு வருகிறது. மேலும் வரும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையினரால் செயல்படுத்தப்பட்டு வரும் ஏழை மக்களுக்கான இலவச துணி வகைகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறையால் வழங்கப்பட்ட வறுமை கோட்டிற்கு கீழ் வசிக்கும் குடும்ப உணவு பங்கீட்டு அட்டைதாரர்களில் அட்டவணை பழங்குடியினர் இன மக்கள், மீனவர், நெசவாளர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நீங்களாக புதுச்சேரி ஒன்றியத்தில் உள்ள 1,30,791 வறுமை கோட்டிற்கு கீழ் வசிக்கும் குடும்ப உணவு பங்கீட்டு அட்டைதாரர்களில் ஓர் நபர் கொண்ட அட்டைதாரர்களுக்கு 500 ரூபாய் மற்றும் 2ற்கும் மேற்பட்ட குடும்ப நபர்களைக் கொண்ட அட்டைதாரர்களுக்கு 1000 வீதம் நேரடி பண பரிமாற்றத்தின் மூலம் ஜனவரி 4ஆம் தேதி பயனாளர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் எனவும் இதன் மூலம் 12.29 கோடி அரசாங்கம் செலவிடுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரி பிராந்தியத்தில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்த தகுதியான பயனாளர்கள் அனைவரது வங்கி சேமிப்பு கணக்கில் 2 மாதத்திற்கான உதவித்தொகை செலுத்தப்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட குமரகுரு பள்ளத்தில் கட்டப்பட்டு வரும் அடுக்குமாடி குடியிருப்பை முதலமைச்சர் ரங்கசாமி ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட குமரகுரு பள்ளத்தில் பழுதடைந்த நிலையில் இருந்த அடுக்குமாடி குடியிருப்புகளை இடித்துவிட்டு புதுச்சேரி பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் சுமார் 45 கோடியே 50 லட்சம் செலவில் புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த அடுக்குமாடி குடியிருப்பு 216 வீடுகள் 12 மாடிகளை கொண்டதாக அமைய உள்ளது. இந்த பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது கட்டி முடிக்கப்பட்டு தயார் நிலையில் உள்ள 3 மாதிரி வீடுகளை அவர் பார்வையிட்டார். இந்த ஆய்வின் பொழுது பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரவல்லவன், செயற்பொறியாளர் மாணிக்க வாசகம் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி கடற்கரைக்கு செல்ல இலவச பேருந்துகள் இயக்கப்பட்டு போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. கிறிஸ்துமஸ் தொடர் விடுமுறையை தொடர்ந்து புதுச்சேரியில் நாள்தோறும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. ஒயிட் டவுன் மற்றும் நகரப் பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்துள்ளனர். மேலும் புத்தாண்டை கொண்டாடுவதற்காகவே பல்வேறு மாநிலங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் கடந்த சில நாட்களாகவே வரத் தொடங்கியுள்ளனர். மேலும் கடற்கரைக்கு வருபவர்கள் வாகனங்களை நிறுத்த பழைய துறைமுக வளாகம், பாரதிதாசன் கல்லூரி, உப்பளம் பெத்திசெமினர் பள்ளி வளாகம் ஆகிய பகுதிகளில் இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இங்கு வாகனங்களை நிறுத்திவிட்டு கடற்கரை சாலைக்கு வர இலவச பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளது. மேலும் புத்தாண்டு கொண்டாட்டத்தை ஒட்டி நள்ளிரவு 1 மணி வரை அனுமதி பெற்று மது விநியோகம் செய்ய கலால்துறை அனுமதி அளித்துள்ளது. மேலும் கடந்த சில நாட்களாகவே புதுச்சேரி நகரப் பகுதியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக உள்ளது. இதனைத் தொடர்ந்து 30ஆம் தேதி முதல் சுற்றுலா பயணிகள் வருகையால் மேலும் நெரிசல் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. புத்தாண்டு வருவதை ஒட்டி புதுச்சேரி கடற்கரை உள்ளிட்ட இடங்களில் 2000ற்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். புத்தாண்டு வருவதை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் லட்சக்கணக்கானவர்கள் கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனால் பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவலர்கள் தீவிரப்படுத்தியுள்ளனர். 31ஆம் தேதி மதியம் முதல் ஒயிட் டவுன் பகுதிகளுக்குள் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒயிட் டவுன் பகுதியில் வசிப்பவர்கள், விடுதிகள், தேவாலயங்களில் செல்வோருக்கு தனி வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் 31ஆம் தேதி மாலை 6 மணிக்கே கடற்கரை சாலைக்கு மக்கள் வருகை தொடங்கி
தொடங்கிவிடும் என்பதால் சுற்றுலா பயணிகளை கண்காணிக்கவும் குற்ற சம்பவங்களை தடுக்கவும் 150 இடங்களில் தற்காலிகமாக கண்காணிப்பு கேமராக்களை காவலர்கள் பொருத்தியுள்ளனர். மேலும் இவற்றின் மூலம் கண்காணிப்பு பணியிலும் காவலர்கள் ஈடுபட உள்ளனர். மேலும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைத்தன்யா தலைமையில் 2000 காவலர்கள் புதுச்சேரி கடற்கரையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். The rest of the city will be busy. People will be moving, crisscrossing. There will be people who will be searching for liquor at that time. So they have to be told, no liquor, just go back. புத்தாண்டு வருவதை ஒட்டி புதுச்சேரியில் உள்ள ஹோட்டல்கள், ரிசார்ட்டுகள் அனைத்தும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா தலமான புதுச்சேரிக்கு வார இறுதி நாட்களில் வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து ஏராளமான பயணிகள் வந்து செல்கின்றனர். சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் சுற்றுலாத்துறை சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டு வருகின்றது. இதனால் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரித்து வருகின்றது. மேலும் அரசுக்கும் அதிக வருவாய் கிடைக்கின்றது. இது தவிர இந்தியாவில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு சுற்றுலா பயணிகள் அதிகம் விரும்பும் பட்டியலில் புதுச்சேரி முக்கிய இடத்தில் உள்ளது. இந்நிலையில் 2024ஆம் ஆண்டு பிறக்கவுள்ள நிலையில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு புதுச்சேரி தயாராகி வருகின்றது. கிறிஸ்துமஸ் பண்டிகையில் இருந்து புத்தாண்டு வரை ஒரு வார காலத்திற்கு புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகள் தங்கி பல்வேறு இடங்களை சுற்றி பார்த்துவிட்டு புத்தாண்டு கொண்டாட்டங்களில் பங்கேற்றுவிட்டு சொந்த ஊருக்கு திரும்பி செல்வது வழக்கம். அதேபோன்று கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக புதுச்சேரியில் உள்ள நட்சத்திர ஓட்டல்கள், விடுதிகள், ரெசார்ட்டுகளில் உள்ள அறைகளை சுற்றுலா பயணிகள் முன்பதிவு செய்துள்ளனர். இதனால் ஓட்டல்களில் உள்ள அறைகள் நிரம்பி வழிகின்றது. மேலும் டிசம்பர் 31ஆம் தேதி இரவு முதல் நள்ளிரவு வரை வர்த்தக சபை, பாண்டி மெரினா, அசோகா பீச், ரெசார்ட்டுகள், ஹோட்டல்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தனியார் மூலம் பிரபலங்கள் பங்கேற்கக்கூடிய இசை மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து ரிசார்ட், ஹோட்டல்கள் ஆகியவை மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு சுற்றுலாவினரை கவரும் வகையில் உள்ளது. மேலும் பல்வேறு இடங்களில் நடைபெறும் இசை நிகழ்ச்சிகளில் ஒருவருக்கு குறைந்தபட்ச கட்டணமாக 1000 ரூபாயாகவும் அதிகபட்ச கட்டணமாக 10,000 ரூபாய் வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சிகளில் அளவற்ற அசைவம் மற்றும் சைவ உணவு, மதுபானம் வழங்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு புதுச்சேரி கடற்கரை சாலை, காந்தி திடல் மற்றும் பாண்டி மெரினாவில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் குவிந்தனர். அதேபோல் இந்த ஆண்டும் சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் குவிந்து புத்தாண்டை கொண்டாடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் பொழுது கடற்கரை சாலை ஒட்டியுள்ள ஒயிட் டவுன் முழுவதுமாக போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சதுரங்க வேட்டை திரைப்பட பாணியில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை கலக்கிய தங்கப் புதையல் மோசடி கும்பலை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்தனர். புதுச்சேரியை அடுத்த தமிழக பகுதியான மரக்காணம் மாரியம்மன் கோவில் வீதியைச் சேர்ந்தவர் துரைக்கண்ணு. இவர் தச்சு தொழில் செய்து வந்துள்ளார். இந்நிலையில் இவரிடம் மர்ம கும்பல் ஒன்று தங்களிடம் தங்கப் புதையல் உள்ளதாகவும் அதனை பாதுகாப்பாக வைத்திருப்பதாகவும் குறிப்பிட்ட தொகையை கொடுத்தால் அதிகப்படியான மதிப்புடைய தங்கத்தை கொடுப்போம் என்று கூறியுள்ளனர். இதனை நம்பிய துரைக்கண்ணு அவர்கள் கேட்ட தொகையை கொடுத்து தங்க நாணயங்களை வாங்கியுள்ளார். பின்னர் நாணயங்கள் போலியானது என்று தெரிய வந்ததும் அந்த கும்பலை தொலைபேசியில் தொடர்பு கொண்டுள்ளார். ஆனால் அவர்களுடைய தொலைபேசி எண் சுவிட்ச் ஆஃப் என வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தான் ஏமாற்றப்பட்டதை யாரிடமும் கூறாமல் துரைக்கண்ணு இருந்து வந்துள்ளார். இந்நிலையில் திடீரென மீண்டும் அந்த மர்ம கும்பலிடம் இருந்து அழைப்பு வந்துள்ளது. இதேபோல் தங்க நாணயங்கள் இருப்பதாகவும் தொகை கொடுத்து நாணயங்களை வாங்கிக் கொள்ளுமாறும் கூறியுள்ளனர். இதனை அடுத்து துரைக்கண்ணு விழுப்புரம் மாவட்டம் காவல்துறை கண்காணிப்பாளர் சாசாங் சாயிடம் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் அவர்கள் கோட்டக்குப்பம் ரவுண்டானாவில் காவலர்களிடம் சிக்கியுள்ளனர். மேலும் சிக்கிய 6 பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் பல திடுக்கிடும் தகவல்களை தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி வெள்ளியனூர் அடுத்த தமிழக பகுதியான அம்மனங்குப்பம் கிராமத்தை சேர்ந்த தர்மலிங்கம் என்பவர் சமூக ஆர்வலரைப் போல் கிராமத்தில் பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு கூறி பெரிய மனிதரைப் போல் உலாவி வருவதும், அவரின் தலைமையிலான கும்பல் புதுச்சேரி, விழுப்புரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் தங்க புதையல் இருப்பதாக கூறி போலியான தங்க நாணயங்களை கொடுத்து பலரை மோசடி செய்ததும் தெரியவந்துள்ளது. மேலும் இவர் 25 ஆண்டுகளாக இதேபோன்று தங்க புதையல் இருப்பதாக கூறி தமிழகம் முழுவதும் மோசடியில் ஈடுபட்டு வந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வருவது புதுவையில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நிர்ணயத்திற்கு ஏற்ப நாள்தோறும் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலை மாற்றியமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகிறது. அதன்படி புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 96 ரூபாய் 16 காசுகளுக்கும், டீசல் 1 லிட்டர் 86 ரூபாய் 33 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அடுத்து வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 5855 ரூபாய்.
இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 790 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.